ஒரு 90 நாட்கள் நான் சொல்றத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க ட்ரேடு பண்றீங்க அப்படின்னா, நீங்க 91வது நாள் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு தான் ட்ரேடிங்க்குள்ள வந்திருந்தாலும் சரி, இல்ல ட்ரேடிங்க்கு ஒரு 3 வருஷம், 4 வருஷம் ஆச்சு. நான் ப்ராஃபிட்டே பண்ண முடியல. இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் சொல்லி தருவேன் இல்லையா அந்த சேலஞ்ச். அத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த ஒரு சேலஞ்ச எடுத்துக்கிட்டு தான் ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். சில பேர் நினைக்கலாம், எதுக்கு ப்ரோ இதெல்லாம் ப்ராப்பரா கத்துக்கிட்டு, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறோமா, அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு போறேன். இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். 6th படிக்கிற ஒரு பையன்ட்ட 10th சப்ஜெக்ட குடுத்து பாஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அவனால பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. ஃபெயில் ஆயிருவான். அதே மாதிரி நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. அந்த வேலையில ஆல்ரெடி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தங்க இருக்கிறாங்க. நீங்க டே 1ல இருக்கிறீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% கூட தெரிஞ்சிருக்காது. நீங்க 100க்கு 99% மார்க் எடுத்து உள்ள போயிருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 1% கூட உங்களுக்கு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேற, படிப்பு வேற. இதே இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க டே 1ல பார்க்கும்போது உங்கள மாதிரி தான் இருப்பாங்க. கடின உழைப்பாலையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. ஸோ டே 1லயே இவங்க இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது தப்பு. ஸோ டே 1லயே ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி நான் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா 1 நாள் 2 நாள் ப்ராஃபிட் கொடுத்துரும். ஆனா 10வது நாள் மொத்தமா போயிரும். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா கொஞ்சம் கத்துக்கிட்டு பண்றதுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு 90 நாட்கள் மட்டும் செலவு பண்ணி ப்ராப்பரா கத்துக்கோங்க. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா இருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் 30 நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாத்துரலாம். அதே மாதிரி நீங்க இப்பதான் ட்ரேடிங்ல வந்திருக்கீங்க. ட்ரேடிங் ப்ராப்பரா கத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங்காக ஒரு 2 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2. இது 230 பக்கங்கள் இருக்கும். இது 330 பக்கங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாம நான் ஒரு 8 கிளாஸ் குடுப்பேன். அந்த 8 கிளாஸ்மே ஒரு 3 ஹவர்ஸ் வரும். அந்த 3 ஹவர்ஸ்க்கு ஒரு 10K சார்ஜ் பண்ணி அந்த கோர்ஸாவே என்னால விக்க முடியும். ஆனா இந்த புக்கு நீங்க வாங்கி படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா, படிச்சு முடிச்சால் மட்டும் அந்த ஒரு கிளாஸ் நான் ஃப்ரீயாவே குடுத்துருவேன். நீங்க ஒரு 10K 20K கோர்ஸ் எடுக்கிறத விட இந்த புக்க படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த புக்க பிடிக்கலனா வேணா அந்த கோர்ஸ் எடுங்க. ஆனா இந்த புக்க நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, கோர்ஸ்க்காக எங்கேயுமே போக மாட்டீங்க. நீங்களாவே ஓனா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்களே இன்னொருத்தவங்களுக்கு ட்ரேடிங் சொல்லி தரலாம். அந்த அளவுக்கு கண்டென்ட் புக்ல இருக்குது. அதே மாதிரி இந்த 2 புத்தகம் கதை புத்தகங்கள். இந்த புக்கு பிடிச்ச எல்லாருமே இந்த புக்குமே வாங்கி படிக்கிறாங்க. நீங்க ட்ரேடிங்க்கு ஃபர்ஸ்ட் 30 டேஸ் டே 1ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் ஒண்ணு பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ரியல் ட்ரேடிங் அக்கவுண்ட் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேடிங் அக்கவுண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒண்ணு நீங்க எதுலங்க ட்ரேட் பண்ண போறீங்க? என் ஃப்ரெண்ட் சொன்னான் ப்ரோ, நிஃப்டில ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் ஒண்ணு இருக்கு. ஸ்டாக்ல பணம் போட்டா பயங்கரமா கோடி கோடியா சம்பாரிச்சலாம் போலயே. எங்க தாத்தா இந்த ஸ்டாக்ல இப்ப பணம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்ப 2 கோடி ஆயிருக்கும், 10 கோடி ஆயிருக்கும். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. ஆனா இப்ப கூட அதே மாதிரி ஸ்டாக் இருக்கதான் செய்யுது. இது ஒரு 20 வருஷம் 50 வருஷம் கழிச்சு 10 கோடி ஆகதான் போகுது. ஆனா இப்ப யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? இந்த மாதிரி நம்பி நீங்க ஒரு ட்ரேட் பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் கத்துக்கோங்க. நம்பர் 1 பாக்குறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி கத்துக்கணும். செகண்ட் ஒண்ணு ஸ்டாக், அதாவது ஈக்விட்டி பத்தி ஃபுல்லா கத்துக்கணும். மூணாவது இன்வெஸ்டிங். இத 3 பத்தியுமே நீங்க அட்வான்ஸா கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கோங்க. பேசிக்க நீங்க ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டாலே அட்வான்ஸா நீங்களாவே கத்துக்குவீங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் இந்த மாதிரி இருக்கும். பிரீமியம் ஏன் கரையுது, ஏன் கரையல, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, பையிங்னா என்ன. எனக்கு ட்ரேடிங்ல 1 வருஷத்துக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கும் ஆப்ஷன் பையிங்க்கும் வித்தியாசமே தெரியல. உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். அது தெரியாதனால தான் நான் பெருசா லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரமா கத்துக்க பாருங்க. அதே மாதிரி ஸ்டாக்ல பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் ப்ரோ. இப்படி ஒரு இது வரைஞ்சு ஒரு 3 டச் கீழ எடுத்துக்கணும், மேல எடுத்துக்கணும். இத மட்டுமே சொல்லி கோர்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலா இது தேவையே இல்ல. ஸ்டாக்ல நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் எதுவுமே தேவையில்ல. அந்த மாதிரியே நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். லாஸே இல்லாம கூட ப்ராஃபிட் பண்ண முடியும். சோ பேசிக்ஸ் ஸ்டாக்ல ஸ்ட்ராங்கா கத்துக்கோங்க. இன்வெஸ்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி இருக்குது. ஸ்டாக்லயே நீங்க லாங் டைம் போட முடியும். அதே மாதிரி இந்த எஸ்ஐபியே பாத்தீங்கன்னா மேனுவலாவும் போட முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 ஸ்டாக் இருக்கும் இல்லையா?
உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இந்த ஒரு 10 ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 30 இயர்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமா ப்ராஃபிட் வந்து குடுக்க போகுது. அந்த ஸ்டாக்ல நீங்க எஸ்ஐபி வந்து போட முடியும். நான் எஸ்ஐபி பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி போட்டிருக்கேன். ஸ்டாக்க பத்தி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பத்தியுமே ஃப்ரீயாவே சொல்லி தந்திருக்கேன். பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஃப்ரீ கோர்ஸ்ன்னு இருக்கும். அந்த கோர்ஸ வந்து படிச்சு பாருங்க. ஒரு 100 வீடியோக்கு மேல இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ, 3 வீடியோ பாருங்க. பேசிக்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்குவீங்க. இல்லன்னா ஒரு 10 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக்க வந்து படிச்சு பாருங்க. 10 நாள்லயே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் 30 டேஸ் பண்ண வேண்டியது பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷன்ல தான் ட்ரேடிங்க பத்தி நீங்க பார்க்கணும். அதுல போயிட்டு சும்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி என்ட்ரி குடுக்குறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, இந்த மாரி பேசிக்ஸான விஷயங்களே ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரியாது. என்ட்ரி குடுப்போம் ஸ்டாக்ல, எக்ஸிட் ஆவோம். அடுத்த நாள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து லாஸ்ல வந்து போய்க்கிட்டு இருக்கும். அதாவது ட்ரேட வந்து என்ட்ரி குடுத்துட்டீங்க, ஹோல்டிங்ல வந்து இருக்கு. அடுத்த நாள் எக்ஸிட் வந்து குடுக்குறீங்க. ஆனா -10 -100 இந்த மாரி வந்து காமிக்க ஆரம்பிச்சுரும். அது அப்படிதான் காமிக்கும். ஆனா இதுவே தெரியாம அந்த ஒரு நாள்ல 100க்கும் மேற்பட்ட ட்ரேட பண்ணி ஒருத்தவங்க வந்து 10,000க்கு மேல வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சிம்பிளான பேசிக்ஸ் தெரியாம லாஸ் பண்ணியிருக்காங்க. அவனோட பணம் வந்து நெறைய இருக்குதான். ஆனா லாஸ் பண்ணியிருக்காங்க. சோ பேசிக்ஸ் தெரியாம எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 30 டேஸ் வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கோங்க. அது கத்துக்கிறதுக்கு நெறைய வழிகள் வந்து ஃப்ரீயாவே இருக்குது. அந்த 30 டேஸ்ல உங்களுக்கு நெறைய கஷ்டங்கள் வந்து வரலாம். நெறைய குழப்பங்கள் வந்து வரலாம். வேற ஏதாச்சும் பண்ணலாமா? சீக்கிரம் பணம் சம்பாரிக்கிறதுக்கு இந்த மாரி தோணலாம். அப்படி தோணி இந்த 2 விஷயம் வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க. 1 வந்து கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணது. இத வந்து செபி வந்து பேனே வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கால்ஸ் குடுக்கிறத செபி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது பண்ணி நீங்க ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, ஒரு கால்ஸ் வாங்கி ஒருத்தங்களால ஜெயிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. டெலிகிராம்ல போயிட்டு கால்ஸ் குடுங்க. நான் ரூ. 100 கட்டுறேன், ரூ. 500 கட்டுறேன் அப்டின்னா உங்க பணம் தாங்க போகும். அது பண்ணிடாதீங்க. செகண்ட் ஒன் வந்து அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் வந்து பண்ணக்கூடாது. அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் அப்டின்னா, ஒரு 1,00,000 2,00,000 குடுத்துட்டு மந்த்லி ப்ராஃபிட் பண்ணி குடுங்க. இந்த மாரி வந்து கேட்கிறது. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 1,00,000 வாங்கிருவாங்க. அந்த 1,00,000ல இருந்து 2 மாசம், 3 மாசம் 30,000 குடுத்துருவாங்க. அத நம்பி நீங்க இன்னொரு 5,00,000 குடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1,00,000 குடுத்து முடிச்சுருவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம், 6 மாசத்துக்கு அப்புறம் லாஸ்ட்ல இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி, அப்படியே 10,000 குடுப்பாங்க, 5,000 குடுப்பாங்க. அப்படின்னு உங்க நம்பிக்கைலாம் விட்டு போயிரும். நீங்க வேற பக்கம் போயிருவீங்க. அவங்க வேற பக்கம் போயிருவாங்க. இப்படியே வந்து போயிரும். அக்கவுண்ட் ஹேண்ட்லிங்க நம்பி பணத்த வந்து யார்ட்டயும் குடுக்காதீங்க. உங்கள மட்டுமே நம்புங்க. ப்ரோ இது நீங்க வந்து பண்றீங்களா? அப்படின்னா, கண்டிப்பா நான் பண்றது கிடையாதுங்க. நான் கோர்ஸ் கூட எடுக்கிறது கிடையாது. அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் எதுவுமே வந்து நான் பண்றது கிடையாது. நான் புக் எழுதியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ யூஸ் பண்ணி கதை புத்தகமும் எழுதியிருக்கேன். இதுவும் எழுதியிருக்கேன். அது படிச்சு உங்க நாலேட்ஜ வந்து வளர்த்துக்கோங்க. இல்லன்னா வீடியோஸ் பார்த்தே வந்து வளர்த்துக்கோங்க. அது உங்க இஷ்டம் தான். சோ செகண்ட் ஒன்னு வந்து நெக்ஸ்ட் 30 டேஸ் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஓகே ட்ரேட் வந்து பண்ணலாம். இப்படிலாம் ப்ராஃபிட் வந்து குடுக்கும் போல. இந்த மாரி ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஆனா அத நம்பி மட்டும் உள்ள வந்து இறங்காதீங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து லோ கேப்பிட்டல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் லோ கேப்பிட்டல். ஓகே. லோ கேப்பிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு? அந்த 3 சொன்னேன் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஆப்ஷன்ஸ், செகண்ட் ஒன்னு வந்து ஸ்விங் ட்ரேடிங், 3வது வந்து இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங் வந்து வேற. இந்த 2ல வந்து எது வந்து பண்ணலாம்? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமா? இல்ல ஸ்டாக்ல வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணலாமா? அத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சோ அத நீங்க முடிவு பண்ணணும். அத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து பண்ற மாரி இருக்கும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்றீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்றீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் நீங்க பண்ணணும். இதுதான் நீங்க பண்ணணும். இத தாண்டி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இத நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்றத எல்லாராலயும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான வில் பவர் வந்து தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். மார்க்கெட் மேல போகும், கீழ போகும். இத மட்டும் நீங்க ட்ரை பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, எமோஷனல் ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டீங்க. நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு எமன் இருக்கிற மாதிரி, இந்த ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ட்ரேடிங் வந்து இருக்குது. அந்த எமோஷனல் ட்ரேடிங்க நீங்க ஜெயிச்சா மட்டும் தான் ஷேர் மார்க்கெட்லயும் ஜெயிக்க முடியும். உங்க எமோஷனலா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி ஜெயிக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்றதுனால, 1 மந்த்லி 50,000 பண்ணிடுவீங்க. 1,00,000 பண்ணினா சொல்லலங்க. லாஸ் கூட வரலாம். ஆனா அந்த ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 1 மந்த் ஃபுல்லா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வில் பவர் இருக்கு இல்லையா? அது நீங்க எங்க போயிருந்தாலும் கிடைக்காது. ஷேர் மார்க்கெட் குடுத்துரும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆனா, அத நீங்க பண்ணா மட்டும் ஷேர் மார்க்கெட்ல இருங்க. இல்லன்னா ஒரு 1 இயர் ஃபுல்லா ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேடிங்கே வந்து வரலங்கன்னு சொல்லிட்டு, அந்த 100க்கு
99 பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு வெளியே போறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்துருவீங்க. இந்த 1% கூட நீங்க சேராம போயிருவீங்க. அப்படி நீங்க சேரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் நீங்க பண்ணணும். இத கண்டிப்பா வந்து பண்ணிரணும். சரிங்களா? அந்த லாஸ்ட் 30 டேஸ் வந்து பார்க்கிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, அந்த 2 மாசம் வந்து கத்துக்கிட்டீங்க இல்லையா? அத ஒரு நோட்ல வந்து எழுதுங்க. நான் எப்படி புத்தகம் வந்து எழுதுனேன் தெரியுமா? ஒரு 4 நோட்டுல நான் லாஸ் பண்ணத, புராஃபிட் பண்ணது, எனக்கு நடந்ததெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். அதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது, இத மக்களுக்கு குடுத்தா நல்லா இருக்குமே! ஒரு ஆசானா அத குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான், ஷேர் மார்க்கெட்டிங் ஆசான்னு சொல்லி ஒரு புத்தகமே வந்து எழுதினேன். என் லைஃப்ல நடந்தத, நான் சந்திச்ச ஆசான்கள் எல்லாம் பத்தி தான் அந்த புக்ல வந்து எழுதியிருப்பேன். ஸோ நீங்களே என்ன பண்றீங்க அப்டின்னா, ஒரு ட்ரேடிங் ஜர்னல் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக ஒரு நோட்ல வந்து அந்த 2 மாசம் நடந்திருக்கும் இல்லையா? அத பத்தி வந்து எழுதுங்க. இந்த புத்தகம் இருக்கு இல்லையா? நீங்க எழுதக்கூடிய இந்த ஒரு புத்தகம், எந்த ஒரு ட்ரேடிங் புத்தகம் படிச்சாலும், இதுல படிக்கிற அளவுக்கு, இதுல கத்துக்கிற அளவுக்கு, அதுல வந்து கத்துக்க மாட்டீங்க. உங்களுடைய சிறந்த ஆசான் வந்து நீங்க எழுதக்கூடிய புத்தகமா தான் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரேடிங் ஜர்னல் வந்து எழுதிருங்க. அந்த லாஸ்ட் 30 டேஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த 2 மாசத்துல வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த 2 மாசத்துல பண்ண எல்லா தப்பையும் சரி பண்ணி, இந்த ஒரு லாஸ்ட் 30 டேஸ்ல ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா ட்ரேட் வந்து பண்ண போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ண போறீங்க. அதே மாரி டிசிப்ளினா ட்ரேட் வந்து பண்ண போறீங்க. ஒண்ணே ஒண்ணுல தான் ட்ரேட் வந்து பண்ண போறீங்க. ஆனா எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? இன்வெஸ்டிங்னா என்னன்னு கத்துக்கிட்டீங்க. ஏன் இத அழுத்தமா சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, நிஃப்டி இல்லன்னா பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்ல வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு 3 மந்த் வந்து லாஸ் வந்து குடுக்குது அப்டின்னா, அப்படியே மெதுவா வந்து ஸ்விங் ட்ரேடிங் பக்கம் வந்து போவாங்க. அதாவது நம்ம பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி சாதிச்சிடலாம். அதுலயும் லாஸ் வந்து குடுக்கும். ஏன்னா டிசிப்ளினே இல்ல அப்டின்னா எப்படிங்க இதுல ப்ராஃபிட் பண்ண முடியும்? இதுல ப்ராஃபிட் பண்ண முடியும்? எதுலயுமே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஒழுக்கம் இல்லாத பட்சத்தில். இப்ப இதுல லாஸ் குடுக்குமா? என்னடா இது? டெய்லி ட்ரேட் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியல. வீக்லி ட்ரேட் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியல. பேசாம வந்து இன்வெஸ்டிங் பக்கம் போயிரலாம். எஸ்ஐபி பக்கம் போயிரலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிங் எஸ்ஐபி வந்து போவாங்க. அப்பவும் லாஸ் குடுக்கும் பாருங்க. அதாவது ஃபுல்லாவே லாஸ் குடுத்துறாது. ஒரு 1 மாசம் 2 மாசம் லாஸ்ல இருக்கும். லைஃப்ல வந்து வளர்ச்சியே இல்லையே! ட்ரேடிங்கே வேணாம். வேற பக்கம் வந்து போயிரலாம் சொல்லி ட்ரேடிங்க விட்டுட்டே வந்து போயிருவாங்க. இப்படி போறனால தான் இந்தியாவுல 99% மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தோட கூட்டமா நீங்க சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சேர்ந்துராதீங்க. அதுக்கு பதிலா இத நீங்க பண்ணி 1% வந்து வாங்க. நம்மலாம் சேர்ந்து ஒரு 5% வந்து மாறிறலாம். சோ நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஆ இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணுல தான் நீங்க ட்ரேட் வந்து பண்ணுவீங்க. இதான் சரியா இருக்கு. இதுல பண்ணலாம் சொல்லி ட்ரேட் வந்து பண்ணுவீங்க. அப்படி ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 30 டேஸ்ல வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மென்ட் வந்து இருக்கும். என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அதாவது நான் சொல்றத விட இந்த 3 மாசம் நீங்க இத மாரி ட்ரேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எது சரியான வழி? நீங்க எது பண்ணணும்? எவ்வளவு கேப்பிட்டல் தேவைப்படும்? ட்ரேடிங்ல வந்து ப்ராஃபிட் வந்து பண்றதுக்கு. இப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு வழி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ண மாட்டீங்க. ட்ரேடிங்ல வந்து பணத்த குடுத்து யார்ட்டயாச்சும் குடுத்து லாஸ் பண்ண மாட்டீங்க. ஏமாற மாட்டீங்க. உங்க பணமும் சேஃபா இருக்கும். நீங்களும் வளர்ச்சிய நோக்கி வந்து போக ஆரம்பிச்சுருவீங்க. சரி ஓகே. நெறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ப்ரோ உண்மையாவே ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வந்து பண்ணிற முடியுமா? அப்டின்னா, நிச்சயமாக பண்ணிற முடியும். ஆனா, டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாம சும்மா நீங்க ட்ரேட் வந்து பண்றீங்கன்னா, லாஸ் தான் வரும். இதோட சேர்த்து நீங்க ட்ரேட் வந்து பண்றீங்கன்னா, கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல லாபம் வந்து பண்ணிற முடியும். நான் சும்மா ஒரு வீடியோக்காக சொல்லலங்க. சும்மா ஒரு வியூஸ்க்காக நான் இத சொல்லல. உண்மையாகவே ஷேர் மார்க்கெட்ல லாபம் வந்து பண்ண முடியும். அத சரியா நீங்க பண்றீங்க அப்டின்னா. நானும் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் வந்து நான் நெறைய முன்னாடி வந்து போட்டிருக்கேன். இப்ப ஏன் நான் போடல அப்டின்னா, செபி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து யாருமே வந்து போடாதீங்க இனிமே. ஏன்னா மக்கள் வந்து உங்க ப்ராஃபிட்ட பார்த்துட்டு அவங்களும் அதே மாரி ட்ரேட் பண்ண ஆசைப்படுறாங்க. இந்த மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நான் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து போட போறது கிடையாது. ப்ராஃபிட் பத்தி சொல்ல போறது கிடையாது. வேணும் அப்டின்னா லாஸ்ட் 3 வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட் நான் போட்டிருக்கேன். மந்த்லி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கத்துக்கோங்க. சும்மா பார்த்துட்டு ப்ராஃபிட்ட பார்த்து என்ன பண்ண போறீங்க? அது மூலியமா நான் சொல்லிக் குடுத்திருப்பேன் இல்லையா? அத வந்து கத்துக்க வந்து பாருங்க. எந்த அளவுக்கு ட்ரேடிங்க பத்தி நீங்க கத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க பெருசா வந்து வளர்ச்சி அடைவீங்க. ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.